நேற்றைய தினம் முதல் ஒரு 3 தினங்களாக வடமாகாணத்தினுடைய சேவையின் தேவை கருதிய இடமாற்றம் தொடர்பான முறைகேடுகள், அரசியல் பழிவாங்கல்கள் குறித்து நீதியை கோரிய போராட்டம் வடமாகாண கல்வி அமைச்சின் முன்னால் முதல் ஆரம்பிக்கப்பட்டு பின்னர் வடமாகாண ஆளுநர் செயலகத்தை முற்றுகையிட்டு போராட்டங்கள் நடைபெற்றிருந்ததை யாவரும் அறிவர். அந்த குறித்த போராட்டம் தொடர்பாக ஒரு நீதியான ஒரு பொறிமுறையை உருவாக்காமல் வெறுமனே என்பிபி அரசாங்கத்தையும் அதனுடைய தொழிற்சங்கத்தையும் திருப்திப்படுத்துவதற்காக வடமாகாண ஆளுநர் செயற்பட்ட விதம் தொடர்பாக தற்பொழுது உலகமே அறிந்திருக்கின்ற நிலை காணப்படுகிறது. நாங்கள் முறையற்ற இடமாற்றங்களும் பழிவாங்கல்களும் அநியாயங்களும் நடைபெற்றிருக்கிறது என்று நாங்கள் குறிப்பிட்ட பொழுது ஜேவிபி சார்பு தொழிற்சங்கம் என்ற போர்வையிலே ஆசிரியருடைய உரிமையை நிலைநாட்டுவதாக கூறித்திருக்கின்ற அந்த தொழிற்சங்கம் கடந்த காலங்களிலே எங்களுடைய தொழிற்சங்கத்தோடு இணைந்து ஆட்சியை கைப்பற்றுவதற்காக பல்வேறு வாக்குறுதிகளை ஆசிரியர்களுக்கு வழங்கிய அந்த தொழிற்சங்கம் இப்பொழுது அரசியல் பழிவாங்கலில் அடக்குமுறைகளில் ஈடுபட்டு தங்களுடைய தொழிற்சங்கத்தை நாடி ஒரு அடிமைகளாக ஆசிரியர்கள் வர வேண்டும் என்கின்ற நினைப்பிலே செயல்படுகின்ற விதங்களை அனைவரும் கண்டிருப்பீர்கள். மேலதிக செய்திகளுக்காக எமது யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.